30ஸ்லோ நம்ம பிபி டயக்னோஸ் பண்ணுறோம். சொல்ல போனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் கூட நம்ம பிபி டயக்னோஸ் பண்ணுறோம். இல்லை பேரண்ட்ஸுக்கும் நம்ம வந்து பிளட் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இதுக்கும் ரிலேஷன் இருக்குது. பிளட் ப்ரெஷருக்கு காமனான சிம்டம்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்ஏக் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கா? இல்லை நமக்கு வந்து ஒரு வில்லன் இப்போ நம்ம இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஜங்க் ஃபுட்டு, இப்போ நூடுல்ஸு, பிஸ்தா, பாஸ்தா அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பிளட் சுகர் லெவல் ஏறலாம், கொலஸ்ட்ரால் ஏறலாம். அண்ட் இன்எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன் வந்து இட்ஸ் வெரி ரேர். Vanakkam Makkale. Welcome back to Heart to Heart. This is Maheshwari, the show where we bring real life heart talks closer to you. Now, let me ask you this. When you hear high blood pressure, what's the first picture in your head? Gray hair? 50s, 60s, right? Well, guess what? That's changing and fast. More and more people in their 20s and 30s are being diagnosed with hypertension. Shocking, isn't it? So today, we are going to bust some myths, spot the warning signs, and of course, learn what we can actually do about it. So, இப்போ நம்ம கூட கைட் பண்றதுக்கு டாக்டர் ஆர் ஓம்நாத், DMMD Interventional Cardiologist. வெல்கம் சார். ஸோ அவங்க வந்துட்டு நம்ம இளம் வயது பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மளோட ஹார்ட் ரிஸ்க் எல்லாமே வந்து சீக்கிரமா ரிவர்ஸ் பண்றதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. டாக்டர், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ. Thank you, Maheshwari, for having me here on the show. And I thank Team Olympic for having given me this opportunity to discuss about hypertension in the young. ஸோ டாக்டர், இப்போ வந்து நிறைய பேருக்கு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பிபி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பார்க்க போனா இப்போ சின்ன பசங்களுக்கே வந்துட்டு பிபி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. அது என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நீங்க? கரெக்ட். அதாவது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பிபி வந்து ஒரு 50-60 இயர்ஸோட நோயின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு 20ஸ்லும் 30ஸ்லும் நம்ம பிபி டயக்னோஸ் பண்ணுறோம். சொல்லப்போனால் இந்தியாவில் 1 in 4 அடல்ட்ஸுக்கு நம்ம பிபி டயக்னோஸ் பண்ணுற அளவுக்கு ஹைப்பர் டென்ஷன் காமனாக இருக்குது. இப்போ சொல்லப்போனால் ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் கூட நம்ம பிபி டயக்னோஸ் பண்ணுறோம். ஓ மை காட் டாக்டர், என்ன சொல்றீங்க நீங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கா? இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்போ இருக்கிற கரண்ட் லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பிஸியாக இருக்கும், எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம டைமுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. இப்போ ஃபுட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸு, ஸோ அப்புறம் நிறைய ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், எக்கனாமிக் ப்ரெஷர், ஸோ மெனி திங்ஸ். ஸோ ஈவன் யங் ஏஜில் கூட நமக்கு வந்து பிபி இப்போ சர்வசாதாரணமாக இருக்குது. இப்போ என்னன்னா நிறைய பேர் ஜிம் போறாங்க, அவங்க ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹை பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வருமா? அந்த மாதிரி சான்சஸ் ஏதாவது இருக்கா டாக்டர்? அது சுகர் ப்ரெஷர்னா ஒரு ஓவர் வெயிட், ரொம்ப ஒபேஸான ஃபேட்டியான ஒருத்தர், அது ஒரு தட் இஸ் அவர் அசம்ஷன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுக்கும் நம்ம வந்து பிளட் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இதுக்கும் ரிலேஷன் இருக்குது. ஆனால் எப்போவுமே அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ நார்மல் ஹெல்த்தி ஃபிட்டு அதில் ஜிம்லலாம் போய் எக்ஸசைஸ் பண்ண இருக்கிறதுக்கும் பிபி வரலாம். இப்போ சப்போர்ட் முடியாது. இப்போ ஈவன் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நார்மலாக இருந்தாலும் இப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் தாண்டிச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, அதெல்லாம் நம்ம வந்து அவசியமாக செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார், இன்ட்ரெஸ்டிங். சரி, என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்துட்டு இந்த பிளட் ப்ரெஷருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? பிளட் ப்ரெஷருக்கு காமனான சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்ஏக் ஒரு காமன் சிம்டம் தான். இப்போ எஸ்பெஷலி ரொம்ப ஹை பிபினா நமக்கு கிளாசிக்கலி வாட்டி இருக்கால் ஒசிபிட்டல் ஹெட்ஏக், நம்ம ஹெட்டோட டாப் போர்ஷன் வந்து யூ கேன் ஹேவ் ஒரு ஹெட்ஏக் மாதிரி வரும். செகண்ட் திங் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறும்போது கொஞ்சம் அன்யூஷுவலாக ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, மூச்சு நம்ம பேஷண்ட் சொல்லுவாங்க மூச்சு வாங்க. இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிம்டம்ஸே இருக்காது. அதான் இதில் முக்கியமானது. இப்போ நம்ம ஒரு கேஷுவலாக வந்து டாக்டர் கிட்ட போய் ஒரு ஃபீவர் செக் பண்ண போகும்போது தான் சிலப்போ நமக்கு பிபி இருக்குன்னு தெரியும். இல்லை வந்து இப்போ கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ஹெல்த் செக்அப்ஸ் இருக்கும், அந்த டைம்ல தான் நமக்கு பிபி இருக்குன்னு தெரியும். ஸோ இதோட பாயிண்ட் என்னன்னா நம்ம இதை லைக் ஐ செட் நம்ம வந்து ஒரு லைக் ஒரு அபவுட் 25-30 ஆயிடுச்சுன்னா பீரியோடிக்கலாக வந்து நம்ம வந்து பிபி இருக்கா நம்மளா வந்து வாலண்டரிலி செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, தட் இஸ் தி கரெக்ட் வந்து. ஓகே, இன்ட்ரெஸ்டிங், வெரி குட் சார். அவரோட அப்பா அம்மாவுக்கு பிபி இருக்கலாம். ஸோ ஹெரிடிட்டரி இஸ் ஒன் ஃபேக்டர். செகண்ட் திங் இப்போ லைக் ஐ செட் இப்போ அவரோட டயட் பேட்டர்ன்
இப்போ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாலே ஹி மே பி லிபரல் வித் இஸ் டயட். ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ ஒருத்தரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு மட்டும் நமக்கு வந்து அவர் யங்கா இருக்கு, ஃபிசிக்கலி ஃபிட்டா இருக்கனால அவருக்கு பிபி இருக்காதுன்னு அசியூம் பண்ண முடியாது. அது ஒரு நம்மளோட ஒரு பாப்புலர் தப்பான ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம இப்போ நம்ம வெதர் வி ஆர் ஃபிசிக்கலி ஃபிட் லுக்கிங் யங் ஆக்டிவா இருந்தால் கூட நம்ம எபோவ் 30 years வி ஹாவ் டு செக். நம்ம ரொட்டீனா வந்துட்டு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் உள்ளான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நமக்கு இருக்கான்னு அவசியமா செக் பண்ண வேண்டியது. ஓகே சார். சார் நம்ம வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ் பத்தி பேசணும்ல சார். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கா, இல்ல நமக்கு வந்து ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி? டெஃபினட்டா இன்னைக்கு நம்மளோட எல்லா ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் எது எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் இஸ் மேஜர் மோடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர். அதாவது லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ரிஸ்க் ஃபேக்டர் தான். நமக்கு சரியா டைமுக்கு சாப்பிடாம சரியா தூங்காம நம்ம உழைச்சதுன்னா டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் பாடி. ஸோ ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் தான். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ஓவர் ஒர்க்கிங், கரெக்டாக டைமுக்கு வந்து ஃபுட் எடுக்கிறதுக்கோ கரெக்டாக டைமுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ முடியறது இல்லை. எப்போல்லாம் ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர், ஒர்க்கிங் ப்ரெஷர், எல்லா வீட்டில் போனாலும் ப்ரெஷர். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் a வெரி ஸ்ட்ராங் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹை பிளட் ப்ரெஷர். அது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அப்போ நம்மளோட பாடி தான் நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் மாதிரி பே பண்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஓகே சார், நீங்க இவ்ளோ டிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஆடியன்ஸ்க்கு கொடுக்க முடியுமா? இது ஒரு காமன் டிசீஸ் தான். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ என்னோட ரிலேஷன் ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ், அவர் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் தான். அவருக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். லைக் ஹி ஹாஸ் மெயின்லி நைட் ஷிஃப்ட் ஒர்க்ஸ். So not able to have food on time, correct sleeping ella illa, and lack of exercise, so a little bit overweight also. So இதே மாதிரி பிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை பிபி, லைக் 150-90 மேல இருக்கு. ஸோ அவரு ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிட்டாரு. என்ன இப்போ ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வருமா, அட்டாக் வருமா? ஸோ ரெகுலர் எல்லாருக்கும் இருக்கிற அந்த சந்தேகங்களும் பயம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் அஃப்கோர்ஸ் வி கேனாட் சேஞ்ச், பட் அது இருக்கிற டைமில் ஐ ஜஸ்ட் ஒரு இன்பிட்வீன் ஒரு பிரேக், லைக் இப்போ ஒரு இடையில பிரேக் எடுக்கிறது, கரெக்டாக வந்து ஃபுட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃபுட். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி ஹோம் ஃபுட்டு, சால்ட் எல்லாம் கம்மி பண்ணி ரெகுலர் எக்ஸசைஸ். ஸோ ஹீ ஸ்டார்டட் ரெகுலர் எக்ஸசைஸ். ஒரு 60 minutes வாக்கிங் தான் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணேன். வித் ப்ராப்பர் டயட் அண்ட் நல்ல எக்ஸசைஸ்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன்ல வந்து ஹீ லாஸ்ட் லாட் ஆஃப் வெயிட். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஃப் யூ ரெடியூஸ் 1 kilo of weight, 1 millimeter of blood pressure will come down. So if you reduce 5 kilos of weight, you are going to reduce 5 millimeters of blood pressure. That is equal to 1 medicine. Okay. So அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ ஜஸ்ட் பை ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் அவரோட பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிச்சு. ஹீ ஸ்டார்டட் ரெடியூசிங் வெயிட், ஹீ ஸ்டார்டட் ஃபீலிங் பெட்டர், அண்ட் யூ ஆர் வெரி ஹாப்பி. ஸோ திஸ் இஸ் a very common thing. பிபி வந்து இட்ஸ் a very common thing, and it is easy to treat also, provided we have to have நம்ம கொஞ்சம் கமிட்மெண்ட் பேஷண்ட் சைடுல இருந்து வரணும். ஓகே, so it was very incredibly interesting and it was very helpful for me as well as the audience. ஸோ நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க, பீப்புள்ஸ் வந்து நினைக்கிறாங்க, அதாவது வந்து நான் ஆயிலி ஃபுட் எடுத்துக்கல, ஸோ ஆயிலி ஃபுட் எடுக்காததுன்னா நான் வந்து ரொம்ப சேஃபா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ட்ரூவா டாக்டர்? ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஆயில் மட்டும் இல்லைங்க, நம்ம அதில் இருக்கிற சால்ட் கண்டென்ட், சுகர் கண்டென்ட். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆயிலோட ஃப்ரீ சுகர் தான் ஹை ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட்டுக்கும் கொலஸ்ட்ராலுக்கு எல்லாம். ஸோ இப்போ நம்ம இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, நம்ம இப்போ ஹோட்டல் ஃபுட்டு இல்லை, லைக் ஜங்க் ஃபுட்டு, இப்போ நூடுல்ஸ், பாஸ்தா அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் அன்ரிஃபைன்ட் சுகர்ஸ். ஸோ இது ரொம்ப ஹார்ட்டுக்கு, இது பிபிக்கும் வெயிட்டுக்கும் ஹார்ட்டுக்கெல்லாம் ஹெல்த்தி இல்லை. ஸோ ஆயில் மட்டும் இல்லை, ஆயில் ஆயில் ஃபுட்டு அவாய்ட் பண்ணாலும் நம்ம சேஃப் நம்ம நினைக்க முடியாது. அது ஃபுட்டில் இருக்கிற சால்ட் கண்டென்ட்டும் சுகர் கண்டென்ட் எல்லாம் நம்ம பார்க்கணும், கேலரி கண்டென்ட் எல்லாம் நம்ம அசஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்றோம்னா ஹோம் ஃபுட் இஸ் பெட்டர். ஸோ வாவ், ஓகே டாக்டர். இப்போ இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்ட் ஆஃப் சிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பேக்ட் ஆஃப் சிப்ஸ் அப்படிங்கிற ரொம்ப இன்னசென்ட்டான சிப்ஸ் எல்லாம், எஸ்பெஷலி நம்ம வாட் எவர் நம்ம பையிங் ஃப்ரம் நம்ம வெளியில வாங்குற இந்த சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சால்ட் இருக்கும், ஸ்பைசஸ் இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் பிளட் ப்ரெஷர் அண்ட் யுவர் மற்ற பேசிக் சுகர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். இந்த சிப்ஸ்லாம் நிறைய அஜினோமோட்டோஸ் அந்த மாதிரி நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறாங்க. அது டிபெண்ட், சில இதில் இருக்கும் இருக்காது. அஜினோமோட்டோ எல்லாம் கார்சினோஜெனிக் தான் சில ஸ்டடிஸ் சொல்றாங்க. பட் மெயினாக இதுதான், நமக்கு வந்து இப்போ அதில் இருக்கிற கலோரி கண்டென்ட் ரொம்ப ஹையா இருக்கும். எஸ்பெஷலி நம்ம இந்த இப்போ மூவி போறோம், சிப்ஸ் பெப்சி வாங்கி குடிக்கிறோம், ஸோ அது வந்து டேஞ்சரஸ் ஆகும். அதனால நமக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு வந்து கலோரி அதிகமான நம்ம we are going to put up weight.
obviously வந்து your blood sugar level ஏறலாம், cholesterol ஏறலாம், and ineffective it can other blood pressure ஏறலாம். சார் இப்ப பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க சார், இந்த மெடிசன் அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்துக்கலாமா, இந்த பிளட் பிரஷர் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது உண்மையா சார்? கண்டிப்பா பிளட் பிரஷர் மெடிசின் எடுத்தா பிளட் பிரஷர் குறையும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. பட் நம்ம மெடிசின் கொடுக்கணுமா வேண்டாமா என்னது பெரிய முடிவு. இப்போ நிறைய பேஷண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதான் பயம் இருக்கும், பிபி மெடிசன் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நிப்பாட்ட முடியாதுன்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஒரு கன்செப்ட் சரியா புரியாதனால அவங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ பிபி மெடிசின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம், ஜெனுவின் ஹெல்த் இஷ்யூ, இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ஜெனுவினான ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா நம்ம வெயிட் பண்ண முடியாது, நம்ம வந்து உடனே பிபி மெடிசன் ஸ்டார்ட். மற்றபடி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு ஹெல்த்தி மிடில் ஏஜ் ஒரு யங் அடல்ட் உங்களுக்கு மெடிசன் தேவையான கேட்டால் கண்டிப்பா வந்து நம்ம யாருமே எடுத்த உடனே மெடிசன் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்மளோட ஃபோக்கஸ் வந்து லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் தான். ஸோ நம்ம வந்து கரெக்டான இது இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரெகுலர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் டயட், அடிக்வேட் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப், நம்ம வந்து நம்மளோட அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண என்கரேஜ் பண்ணோம். ஸோ டெஃபினட்டா அட்லீஸ்ட் ஒரு 3/4 ஆளுகளில் கூட நம்ம வந்துட்டு யூ கேன் எக்ஸ்பெக்ட் குட் ரிசல்ட்ஸ். நம்ம வந்து வித்தவுட் மெடிசினே வந்து நமக்கு வந்து பிபி அந்த தடுக்க முடியும். சில பேருக்கு வந்து நமக்கு இப்போ லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் பண்ணனா கண்ட்ரோல் வராம இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து மேபி ஹேவ் டு ஸ்டார்ட் எ ஸ்மால் டோஸ் ஆஃப் மெடிசின்ஸ் அண்ட் ஆல். பட் பிபி பொறுத்த வரைக்கும் இப்போ ஜெனுவினா ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம், இப்போ காம்ப்ளிகேஷன்ல இருக்கும்போது நம்ம ட்ரீட் பண்ண தவிர ஒரு அதர்வைஸ் ஹெல்த்தி இண்டிவிஜுவல் நம்ம எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஃபார் லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெடிசினோட பற்றி ஸ்டார்ட் பண்றோம். மெடிசின்ஸ் நிறைய மெடிசின்ஸ் இருக்கு, there are different classes of BP medications, all of them work well. டெஃபினட்டா வந்து most of the medicines இப்போ ஆவரேஜ் நம்ம வந்துட்டு they will help us in control. Uncontrolled hypertension வந்து it's a very rare thing. Most of currently available medicines கொடுத்தா பிபி நம்ம ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளோட டார்கெட் வந்து பிபி தடுக்கிறதும் பிபி எப்படி ரிவர்ஸ் மெடிசன் இல்லாம எப்படி ரிவர்ஸ் பண்றது தான் நம்மளோட மெயின் டார்கெட். சார் இப்போ இந்த ஜெனரேஷன் இருக்க பீப்புள் நிறைய பேர் ரொம்பவே லெத்தாஜிக்கா இருக்காங்க, ஆல்கஹால் யூஸ் பண்றாங்க, ஸ்மோக்கிங் இருக்கு, லேட் நைட் பார்ட்டிஸ் அப்படின்னு ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பீரியட்ல இருக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றதுனால நம்மளோட ஹார்ட் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இஸ் டெஃபினெட்லி இன்ஜூரியஸ் டு யுவர் ஹார்ட் அண்ட் ஹெல்த். கண்டிப்பா சரிங்களா? இப்போ நம்ம there is no safety of alcohol. Actually strictly you have to avoid alcohol, especially பிபி இருக்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பிபி வரக்கூடாது நினைக்கிறவங்களும் ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்மோக்கிங் டெஃபினட்டா வந்து it is a much more bigger risk factor. Definitely வந்து அது increases your risk of having a heart disease and even lung cancers அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான், நம்ம ப்ராக்டிஸ் பண்றது. ஓகே. ஸோ நம்ம பீப்புள்ஸ் வந்து இனிமேல் நம்ம இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து லேட் நைட் பார்ட்டிஸ், இந்த ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இது எல்லாமே கம்மி பண்ணலாம், which will be very good for our health and will be safer. அண்ட் லேட் நைட் பார்ட்டில வந்துட்டு நம்மளோட ஒரு கரெக்டான நம்மளோட பாடிக்கு ஒரு சர்க்காடின் இதுவும் இருக்கு. ஸோ அது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட். இப்போ பார்ட்டி வேண்டாம்னு சொல்லலை, பட் யூ ஹாவ் டு see to it that you are going to bed in time and you are having a good 6 to 8 hours of proper sleep. அது ரொம்ப நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். கிரேட் சார். சார் இப்போ நம்ம எங்களை மாதிரி இருக்க யங் ஜென்ரேஷன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஒரு வீக்கெண்டு தானே, ஸோ வீக்கெண்ட்ல வந்து குடிக்கிறனாலையோ இல்லை ஸ்மோக் பண்றதுனாலயோ பார்ட்டி பண்றதுனாலயோ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது நம்மளோட ஹார்ட்டை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் சார்? வீக்கெண்டில் நம்ம ஒரு ஹேபிச்சுவல் ஆக மாறக்கூடாது. நம்ம வந்து ஒரு ரெகுலர் ஸ்மோக்கரோ ரெகுலர் ஆல்கஹாலிக்கோ நம்ம ஆகக்கூடாது. கன்சம்ஷன் இருக்குது, ஆல்கஹாலிக் இல்லை, ஆல்கஹால் கன்சம்ஷன் இருக்கக்கூடாது. ஆல்கஹாலிக் சொன்னால் அது ஒரு இட்ஸ் லைக் எ டிசீஸ். இது வந்து நம்ம ஒரு ஹேபிட்ஸாக மாறக்கூடாது. எப்பவுமே நம்ம சேஃப்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி இப்போ கரண்ட் ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா there is no safe limit of alcohol. Strictly you have to say no to alcohol. That is the message. Okay sir. சார் இப்போ பேசிக்கா ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் சார், என்னன்னா நம்மளுடைய பிபி லெவல், அதாவது நம்ம பிளட் ப்ரெஷர் லெவலை வந்துட்டு எந்த டைம்ல நம்ம செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ஏஜ் லெவல் அந்த மாதிரி செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? ஸோ ஒரு ஸ்க்ரீனிங் என்ன நம்ம நினைக்கிறீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ நம்ம வெஸ்டர்ன் கைட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே சே இட் இஸ் காலேஜ் அட்மிஷன். ஸோ ரைட் ஃப்ரம் 20s தே ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங். பிளட் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து அவங்க ருட்டீனாக ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட ஒரு சொசைட்டியில் இந்த அந்த மாதிரி ஒரு லெவல் ஸ்க்ரீனிங் நம்ம ஆரம்பிக்கல. பட் ஐ ஷுட் சே நம்ம ஷுட் ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் அட்லீஸ்ட் பை 25 years.
நம்ம 25 இயர்ஸ் ஆனாலும் நம்ம வந்து நமக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, அதெல்லாம் நம்ம ஒரு பேசிக் செக்அப் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு டூ எ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பை 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்கா வந்துட்டு சார், நம்ம இது எப்பவுமே வந்து ரோட்டீன் ஹெல்த் செக்லிஸ்ட்ல வந்து நம்ம வந்து அதை ஆட் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு கரெக்டாக. ஸோ கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன சார்? கிரானிக் ஸ்ட்ரெஸ்னா டே டு டே லைஃப்ல நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்மளோட ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனல் 9 to 5 ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்லை, இட்ஸ் மோர் தேன் பியாண்ட் 7 வி ஹவ் டு ஒர்க். நிறைய டார்கெட்ஸ் இருக்கும், நம்மளோட இப்போ எக்கனாமிக் ப்ரெஷர்ஸ் இருக்கும், ஃபைனான்ஷியல் ப்ரெஷர், இஎம்ஐ, அண்ட் சோஷியோ எக்கனாமிக் பேட்டர்னே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுலேயே நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஃபேமிலியில் யூ ஹாவ் சோ மெனி நீட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்மளோட பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி நம்மளோட மெட்டபாலிக் திங்ஸை அஃபெக்ட் பண்ணும். இது எப்படி நம்ம அதுலேருந்து மீண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? இதுலேருந்து மீண்டு வரணும்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ டு டீல் வித் ஸ்ட்ரெஸ் இப்போ நமக்கு வந்து சிம்பிள் திங்ஸ் லைக் நம்ம ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ், ஒரு டெய்லி 30 to 45 minutes ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங்கோ, ஸ்லோ ஜாகிங், இல்லைன்னா யூ கோ ப்ளே. சப்போஸ் யூஆர் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ்னா யூ கேன் கோ ப்ளே பேட்மிண்டன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. தென் நம்ம வந்து டயட், யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ் அபவுட் யுவர் டயட். எஸ்பெஷலாக வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்ம நாட் ஒன்லி ஃபார் ஸ்ட்ரெஸ்க்காக சொல்லல, ஜஸ்ட் ஃபார் பிளட் ப்ரெஷர். இப்போ பிபி எடுத்தீங்கன்னா நமக்கு சால்ட் இன்டேக், நம்மளோட டயட்ல இருக்கிற சால்ட்டோட கண்டென்ட் வந்து நம்ம நல்ல. ஸோ ஒரு ஆவரேஜ் இந்தியன் டயட் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிக்கிள், நம்ம அப்பளம் சாப்பிடுவோம், இல்லை நம்ம ஹோட்டல் ஃபுட், ஜங்க், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சால்ட் கண்டென்ட். நம்ம ஸ்டடிஸ் என்ன காமிக்குதுன்னா இந்தியன் டயட்டோட ஆவரேஜ் கண்டென்ட்டே வந்து மோர் தேன் கிராம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு டெய்லி ரிக்வயர்மெண்ட்டே வந்து 1.5 to 2 grams தான் இருக்கு. நமக்கு வந்து ஸோ பிபி கண்ட்ரோல் பண்ணணும். டெஃபினெட்லி நமக்கு நம்மளோட டயட்ரி பேட்டர்ன்ஸ் ஆல்டர் பண்ணணும், ரெகுலர் எக்ஸசைஸ். தென் யூ ஹவ் டு லேர்ன் ஹவு டு ரிலாக்ஸ், லைக் யோகா, மெடிடேஷன், அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணீங்கன்னா யூ கேன் லேர்ன். பட் ட்ரை டு அவாய்ட் ஸ்க்ரீன் லைக் நம்ம டிவி, மொபைல் ஃபோன் அந்த மாதிரி. இப்போ தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ வென் யூ சே ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்னா இதுதான்: ரெகுலர் எக்ஸசைஸ், adequate sleep, then having healthy diet, and spend time with your friends and family. Okay, very good. So இப்போ வந்து நம்ம இந்த ஃபோன் பார்க்கறனால ஸ்கிரீன் டைம் அதிகமாறனால அதனால என்ன நமக்கு? ஸ்கிரீன் டைம் அதிகமாகும்போது definitely it will disturb your diurnal pattern, நம்மளோட சர்க்கடின் ரிதத்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம லேட் நைட் மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து your sleep pattern will get affected, and your ability to focus will get affected. So many things are there which are harmful with the usage of mobile phones. Understand. In fact, you have to watch, but you have to restrict the time. Okay. Young actors, even doctors also. நமக்கு கேட்ட ஷாக்கிங்காக இருக்கும். தட் இஸ் ஹேப்பனிங். இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வருமா, பிபி வருமா, சுகர் வருமானு கேட்டால் வரலாம். தட் இஸ் த திங், தட்ஸ் அ ரியாலிட்டி. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஒரு வயசானவங்களுக்கு வர நோயினோ இல்லை இந்த பர்டிகுலர் ஃபினோடைப் இப்போ அந்த மாதிரி நம்ம அசைன் பண்ண முடியாது. ஈவன் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நார்மலாக இருந்தாலும் நமக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் தாண்டிச்சுன்னா டெஃபினட்டா நம்ம வந்து பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, அதெல்லாம் நம்ம வந்து அவசியமா செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே. எண்ட் அப். சோ டாக்டர், இந்த மாதிரி நம்ம ஒரு ஆட் ஆன் நீங்க வந்து பீப்பிள்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன அவங்களுக்கு கொடுப்பீங்க டாக்டர்? இப்போ ஒரு மெசேஜ் மாதிரி கொடுக்கணும்னா what I have to say is like blood pressure is a common problem. Like I said, at least 1 in 5 Indians will have high blood pressure, and it is very common in young and middle-aged adults also, unlike our popular belief. So it is our duty to screen for blood pressure regularly, at least once you are above 25 years, and it is our duty to maintain a proper healthy lifestyle, like what we discussed: a proper diet, good exercise, good sleep, stress relieving techniques. So you have to follow a very healthy lifestyle, and you have to periodically check yourself for risk factors so that we can avoid future complications like heart attack. That is the message that I would like to convey to the audience. Well, good, sir. Very interesting, doctor. Doctor said us what should be maintained and what should be followed for a high blood pressure to be decreased. So guys, if you don't understand mentoring, so please don't eat Chinese, which is safe for us. Thank you so much, doctor. It was very interesting and incredible, which was very helpful for me and for the audience as well. Thank you so much, doctor. Thank you for this opportunity, for this discussion, and all of you, please take care of your health and your blood pressure. Thank you. Thank you everyone for joining us today in this episode of Heart to Heart podcast. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. Thank you.